நாட்டின் 76வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். செங்கோட்டை நுழைவு வாயிலில் இருபுறமும் யானைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. மூவர்ணங்கள் இடம்பெற்ற தலைப்பாகை அணிந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் மோடி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைத்துச் சென்றார். முக்கிய நிகழ்வாக பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 9வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். பன்றி பண்ணைய வைக்கிறது மிக லாபகரமானது. இவரை பாருங்க, 1000 பன்றிகளை வளர்த்து வருஷத்துக்கு கோடி ரூபாய் லாபம் பாக்குறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொடர்ந்து MI-7 ஹெலிகாப்டர்கள் மூலம் தேசிய கொடி மீது மலர்கள் தூவப்பட்டன. कार्यक्रम स्थल के नजदीक आते हुए और पुष्प वर्षा कर रहे हैं आकाश. தேசிய கொடி ஏற்றி வைத்த பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி கடமையை செய்யும் பணியில் தங்களது உயிரை நீத்த மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர், வீர சாவர்கர் போன்றவர்களுக்கு நாட்டு மக்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதாக தெரிவித்தார். மங்கள் பாண்டே, பகத்சிங் உள்ளிட்டவர்கள் ஆங்கிலேய ஆட்சியின் அடித்தளத்தையே அசைத்து பார்த்ததாக பெருமிதம் தெரிவித்தார். यह राष्ट्र कृतज्ञ है उन वीरांगनाओं के लिए, रानी लक्ष्मीबाई हो, झलकारी बाई, दुर्गा भाभी, रानी गायदिन्लियो, रानी चेन्नम्मा, बेगम हजरत महल, बेलू निस्यार. भारत की नारी शक्ति क्या हो? பஞ்சம், போர், பயங்கரவாதம் என அனைத்தையும் தாண்டி இந்தியா ஜனநாயக பாதையில் முன்னேறி வருவதாக கூறிய பிரதமர் 2047இல் 100வது சுதந்திர ஆண்டு கொண்டாடும் போது வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். பாலின சமத்துவத்தை பாதுகாப்பது நம் கடமைகளில் ஒன்று என்றும் பெண்களை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். கடைசி மனிதனையும் பராமரிக்க வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். साल के नौजवान मेरे देश के मेरे सामने है. मेरे देश के नौजवानों, जब देश आजादी के 100 साल मनाएगा तब आप 50-55 के हुए होंगे. मतलब आपके जीवन का ये स्वर्णिम काल, आपकी उम्र के ये 25-30 साल भारत के सपनों को पूरा करने का काल है. आप संकल्प लेकर के मेरे साथ चल पड़िए साथियों, तिरंगे झंडे की शपथ लेकर के चल पड़िए. हम सब पूरी ताकत से लग जाए. बड़ा संकल्प, मेरा देश विकसित देश होगा, डेवलप कंट्री होगा. இந்தியா ஜனநாயகத்தின் தாயகமாக திகழ்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த மோடி இலக்குகளுடன் பயணித்தால் இந்தியாவின் வெற்றியை தடுக்க இயலாது என்றும் கூறினார். நாட்டில் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ள ஊழலை எதிர்த்து வலிமையுடன் போராட வேண்டியது அவசியம் என்று கூறிய பிரதமர் மோடி நமது நிறுவனங்களின் வலிமையை உணர்ந்து தகுதியின் அடிப்படையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல குடும்ப அரசியலுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். दीमक की तरह देश को खोखला कर रहा है. मुझे इसके खिलाफ लड़ाई लड़नी है. लड़ाई को तेज करना है, निर्णायक मोड़ पे लेकर के ही जाना है. तब
मेरे 130 करोड़ देशवासी, आप मुझे आशीर्वाद दीजिए, आप मेरा साथ दीजिए। मैं आज आपसे साथ मांगने आया, आपका सहयोग मांगने आया। राजनीति में भी परिवारवाद ने देश के सामर्थ्य को सबसे ज्यादा अन्याय किया है। परिवारवादी राजनीति परिवार की भलाई के लिए होती है, उसको देश की भलाई से कोई लेना देना नहीं होता है। பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் மூவர்ணத்தில் பலூன்கள் பறக்க விடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு மாநில கலைக்குழுவினரை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்திய சுதந்திர தினத்தையொட்டி கடற்படை சார்பில் 6 கண்டங்களை ஒட்டிய கடற்பகுதிகள் மற்றும் 3 பெருங்கடல்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சியை கடற்படை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.